சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நான் வந்து மே 8ஆம் தேதி வந்து உங்களோட இன்ஸ்டாவில் உங்கள் வீடியோவை பார்த்தேன். ஃபஸ்ட்டு மே 8ஆம் தேதி உங்களுடைய வீடியோ பார்த்தேன். ஸ்பார்க் ட்ரெய்னர். மே 9ஆம் தேதி காலையில் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். பழைய வீடியோக்கெல்லாம் பார்த்தேன். 9ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய பழைய வீடியோக்கெல்லாம் நிறைய பார்த்தேன். மே 9ஆம் தேதியே வந்து என்னுடைய ஃபுல் டீட்டெயில் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இதனால் குடிக்க ஆரம்பித்தேன், இப்போ இதனால் குடியை விடுறதுக்கு நினைக்கிறேன்ட்டு எல்லா டீட்டெயிலும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். உணவு பழக்க முறைகள் சொன்னீங்க. டெய்லி நீங்கள் என்ன சாப்பிட்ணும், காலையில் மதியானம் என்ன சாப்பிட்றது, நைட்டு என்ன சாப்பிட்ணும், 3 சொன்னீங்க. நானும் அதை கேட்டேன். காலையில் மதியானம் நைட்டு 3 நேரம் நான் ஃபோன் பண்ணிடுவேன், நீங்களே ஃபோன் பண்ணிடுவீங்க. நீங்களும் டெய்லி ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பீங்க, அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நான் ஃபோன் பண்ணினா கூட நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணிடுவீங்க. 10-15 நாள் போயிடுச்சு. அப்படியே வந்து உடலில் இருந்து நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு டெத்துக்கு போயிருந்தேன். என்னுடைய பழைய குடி நண்பர்கள் எல்லாரும் அந்த இதுக்கு வந்திருந்தாங்க. குடி நண்பர்கள்லாம் வந்து உட்காந்து கூப்பிட்றாங்க எனக்கு குடிக்கிறதுக்கு. நானும் போய் உட்காடுறேன். எல்லாத்துக்கும் ஊற்றியும் கொடுக்குறேன், கூட பேசுகிறேன். அவங்க எனக்கு கம்பல் பண்ணாங்க. ஆனால் எனக்கு அந்த மைண்ட் செட் வரல. இப்போ என்ன எனக்கு தோணுச்சுன்னா, நீங்கள் சொன்ன ஒவ்வொரு அட்வைஸும் தான் எனக்கு தோணுச்சு. 30-35 நாள் போயிடுச்சு. இது வரைக்கும் உடம்பு பெர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. குடிக்கிறோங்கிற எண்ணமே எந்த சூழ்நிலையும் எனக்கு வர்றதில்லை. ஒரு சில சமயங்களில் வந்தால் உங்கள் வீடியோ பார்ப்பேன், உங்களுக்கு கால் பண்ணுவேன். நீங்கள் எப்போ ஃபோன் பண்ணாலும் உடனே எடுத்துடுறீங்களே. இன்னும் ஒரு 10 நாளாக என்னமோ தான் இருக்குது, இந்த 48 நாளைக்கு. சுத்தமாக அந்த குடிக்கிற எண்ணமே எனக்கு போயிடுச்சு. இனி வாழ்நாளில் எனக்கு குடிக்கிறங்கிற எண்ணமே வராது. எதை இழந்தோம், நீ ஏன் குடிக்கக்கூடாது, உங்கள் வீடியோ இதுதான் என்னுடைய கண்ணில் போயிட்டே இருக்குது. ஏன்னா நம்ம பண்ணது அப்படி. ரோட்டில் விழுந்து கிடந்தேன், செயின் கூட விற்று குடித்தேன், 2 வீலர் விற்று குடித்தேன், எல்லா சொத்து இருந்தது. ஒவ்வொரு நாளும் உங்கள் வீடியோ பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குது. உண்மையாலுமே சொல்கிறேன். ரொம்ப நன்றி.